கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள பீர்மேடு அப்படின்ற பகுதியை பூர்வீகமாக கொண்டவர் தான் இந்த ஜிதின். இந்த ஜிதினுக்கு 32 வயதாகுது. இவர் கொச்சியில் இருக்கிற சிப்யார்டு அப்படின்ற ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் ஸ்கூல் பஸ் டிரைவராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. எப்போதுமே இவர் தங்கியிருக்கிற இடத்துல இருந்து பனம்பிள்ளி நகர் அப்படின்ற பகுதி வழியாக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போவார். அப்படிதான் மே 3, 2024 வாக்கில் காலை நேரத்தில் எப்போதும் போல ஒரு காரில் அந்த பகுதி வழியாக போயிருக்காரு. இவர் போகக்கூடிய அந்த பனம்பிள்ளி நகரை பற்றி சொல்லணும்னா பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ், பெரிய பெரிய பில்டிங்காக தான் இருக்கும். கொஞ்சம் வசதி படித்தவர்கள் வாழக்கூடிய பகுதி வழியாக தான் இந்த ஜிதின் எப்போதும் போல போயிருந்திருக்காரு. அப்படி அவர் போகக்கூடிய அந்த பாதையை கூகுளுடைய ஸ்ட்ரீட் வியூவில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த காட்சியை உங்களால் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். இந்த பாதை வழியாக தான் ஜிதின் எப்போதும் போல போயிருந்திருக்காரு. அப்படி போகும்போது இங்கே தெரிகிற இந்த வனிஸ்கா அப்படின்ற அபார்ட்மெண்ட் கிட்ட தூரத்திலேயே தன்னுடைய காரை நிப்பாட்டி இருந்திருக்காரு. அதற்கு காரணம் ஏதோ ஒரு பிளாஸ்டிக் கவர் அந்த இடத்துல கிடக்கிறத பார்க்குறாரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பிளாஸ்டிக் கவர்லாம் ரோட்டோரமாக கிடக்கும், ரோடுகளில் மத்தியில் கூட கிடக்கும். ஆனால் அதை எல்லாத்தையுமே அவர் கடந்து தான் போயிருந்திருப்பாரு. ஆனால் அன்னைக்கு அந்த கவரை பார்த்ததுமே உடனடியாக தன்னுடைய வண்டியை நிப்பாட்டி இருந்திருக்காரு. ஏன்னா அந்த கவரில் இருந்து தூரத்தில் இருந்து பார்க்கும்போதே ஏதோ சிகப்பு கலரில் தெரிஞ்சிருந்திருக்கு. உடனடியாக தன்னுடைய காரை விட்டு இறங்கி அந்த கவர் கிடக்கிற இடத்துக்கு மெல்ல மெல்லமாக நடந்து போறாரு. அப்படி நடந்து போகும்போது அவருடைய மைண்டில் தோன்றது என்னன்னா, ஏதாவது செல்ல பிராணிகள் இறந்து போனதை நாய் இழுத்துட்டு வந்து இந்த நடு ரோட்டில் போட்டிருக்குமோ அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்திருக்காரு. இருந்தாலுமே கிட்ட போய் பார்க்கும்போது ஏதோ பொம்மை மாதிரி தெரிஞ்சிருந்திருக்கு. ஆனா அதை நல்லா உத்து பார்க்கும்போது அதுல இருந்து ரத்தம் கசிகிற மாதிரி தெரியுது. இதனால அந்த கவரை லேசா பிரிச்சுட்டு பார்க்கும்போது தான் அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு கொடூரமான காட்சியை அவர் அங்க பார்க்கிறாரு. அப்படி அந்த கவரில் அவர் என்ன பார்த்தாருன்னா, பிறந்து சில மணி நேரமே ஆன ஒரு குழந்தைய தான் அந்த கவருக்குள்ள பார்க்குறாரு. அந்த குழந்தைகிட்ட இருந்து எந்த ஒரு அசைவுமே இல்லை. உடம்புல இருந்து ரத்தம் மட்டும் கசிஞ்சுக்கிட்டே இருக்கு. மேற்கொண்டு அந்த குழந்தையுடைய தொப்புள் கொடி கூட வெட்டப்படலை. இதை வச்சு பார்க்கும்போது அந்த குழந்தை இப்போதான் பிறந்த மாதிரி தெரியுது. இதனால பதட்டமான அந்த ஜிதின் அங்கே இருக்கிற நபர்களை உடனடியாக கூப்பிட்டு இருந்திருக்காரு. அதே சமயம் அந்த பகுதியில் அந்த நேரம்னு பார்த்து மக்கள் நடமாட்டமும் கொஞ்சம் குறைவாக தான் இருந்திருக்கு. இந்த பார்சலை பார்க்குற சில கார்கள் கூட இவரை கடந்து இடது பக்கமா ஒதுங்கி போய்கிட்டே இருக்காங்க. இதனால பதட்டமான ஜிதின் என்ன பண்றதுன்னு தெரியாம உடனடியா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை கொடுக்கிறாரு. அன்னைக்கு அந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ள இருந்த குழந்தை யாருடையதா இருக்கும்? எதனால இந்த குழந்தை இந்த நடு ரோட்ல கிடக்குது? இந்த குழந்தையுடைய உடம்புல இருந்து ரத்தம் வருவதற்கான காரணம் என்ன? அப்படி அந்த குழந்தைக்கு என்னதான் நடந்துச்சு? கடந்த வருடம் ஒட்டுமொத்த கேரளாவையுமே உலுக்கிய ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். யூடியூப்பில் உங்களுக்கு சரிவர நோட்டிஃபிகேஷன் வரலன்னா நம்முடைய டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே அங்கே உங்களுக்கு அப்டேட் வந்துடும். சில வீடியோஸோட ஒரிஜினல் கிரைம் சீன் ஃபோட்டோ, சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் கிடைக்கும். அது எல்லாமே நான் டெலிகிராம் குரூப்பில் தான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தகவல் கிடைச்சதுமே போலீஸுமே கொஞ்ச நேரத்தில் குயிக்காகவே வந்திருந்திருக்காங்க. வந்ததுக்கு பிறகு ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஒரு பேனாவையோ அப்படி இல்லைன்னா ஒரு குச்சியை வைத்தோ எந்தவித தடயமும் அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கவரை மெல்லமாக விலைக்கெல்லாம் பார்த்துருந்துருக்காங்க. இமிடியேட்டாக தங்களுடைய ஹையர் ஆஃபீஸருக்கெல்லாம் தகவல் கொடுக்கப்படுது. அந்த கொச்சி நகருடைய கமிஷனர்லாம் சம்பவ இடத்துக்கு வந்து இறந்து கிடக்கிற அந்த பிரேதத்தை பார்த்துருந்துருக்காரு. அதே சமயம் அந்த ரோடை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணியிருந்திருக்காங்க. பச்சை கலரில் ஒரு டென்ட்லாம் போட்டு இமிடியேட்டாக அந்த இடத்துக்கு ஃபாரன்சிக் ஆஃபீஸர் வர வச்சு இன்ச்சு பை இன்ச்சா அந்த இடத்துல இருந்து கிடைக்க போற தடயங்கள் எல்லாத்தையுமே சேகரிச்சுக்கிட்டே வராங்க. ஆனா இறுதியா அந்த இடத்துல இருந்து உபயோகப்படுற மாதிரியான எந்த ஒரு தடயமுமே அந்த குழந்தையோடைய சடலத்துல இருந்து கிடைக்கவே இல்லை. தொடர்ந்து தேவையான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணதுக்கு பிறகு அந்த சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதே சமயம் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த ஜிதின் கிட்ட விசாரிக்கும் போது, நான் 8:20 ஆகல இந்த பகுதி வழியாக வந்தேன் சார். அப்போதான் தூரத்தில் இருந்து பார்க்கும்போதே ரத்த கலரில் ஏதோ தெரிஞ்சுது. இதனால காரை நான் முன்னாடியே நிப்பாட்டிட்டேன். நான் ஆரம்பத்தில் அது பொம்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். கிட்ட வந்து பார்க்கும்போது தான் அது ஒரு குழந்தை அப்படிங்கிறது தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி தான் பார்த்த விஷயத்தை இந்த ஜிதின் ஸ்டேட்மெண்ட்டாக
போலீஸ் ஆபீசர் கிட்ட கொடுத்திருந்திருக்காரு. தொடர்ந்து போலீஸ் ஆபீசருமே அவர்கிட்ட கேட்கும்போது நீங்க வந்தப்பதான் இதை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமா சார், நான் வந்தப்பதான் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சு பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரீட்ல காலை நேரத்திலேயே துப்புரவு பணியாளர்கள்லாம் வேலை பார்த்து இருந்திருக்காங்க. ஆனா அவர்களுடைய கண்ணுக்கு இந்த கவர் தெரியவே இல்லை. இதை வச்சு பார்க்கும்போது ஜிதின் இந்த இடத்துக்கு வருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி தான் இந்த பார்சலை இங்க போட்டிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பக்கத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் இருந்ததுனால அந்த இடத்துல யாராவது டூ வீலர்ல வந்து வச்சுட்டு போயிருப்பாங்களோ, அப்படி இல்லைன்னா கார்ல வந்து வச்சுட்டு போயிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் சந்தேகப்பட்டிருந்திருக்காங்க. அந்த ஏரியா கொஞ்சம் ரிச்சான ஏரியா அப்படிங்கிறதுனால சிசிடிவியுமே அதிர்ஷ்டவசமா இருந்திருக்கு. இதனால அந்த சிசிடிவி காட்சிகளை ஒன்று விடாம இன்ச்சு பை இன்ச்சா கிடைக்கிற எல்லா சிசிடிவியுமே, முக்கியமா அந்த தெருக்கல்ல போற எல்லா சிசிடிவியுமே கம்ப்ளீட்டா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து போலீஸ் ஆபீசருடைய இமிடியேட்டான ஆக்ஷனால 6 மணி நேரம் கிட்ட அங்க இருக்கிற சிசிடிவி காட்சிகள் எல்லாமே பார்க்கப்படுது. அப்படி அந்த சிசிடிவி காட்சிகளை பார்க்கும்போது அவங்க முக்கியமான சில பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. 6 மணிக்கு துப்புரவு பணியாளர்கள் வந்திருக்காங்க. அப்போ அதுக்கு மேலதான் இந்த குழந்தை இந்த இடத்துல போடப்பட்டிருந்திருக்கு. இதனால 6 மணில இருந்து இந்த ஜிதின் அந்த பார்சலை பார்த்தன்னு சொன்ன டைமிங்கான 8:20 வரைக்கும் உள்ள சிசிடிவி காட்சிகளை கம்ப்ளீட்டா தரோவா ஒன்று விடாம இன்ச்சு பை இன்ச்சா செக் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்படி செக் பண்ணிக்கிட்டே வரும்போது தான் மேலே இருந்து ஏதோ ஒரு பார்சல் கீழே விழுற மாதிரி தெரியுது. ஆனா அந்த பார்சல் விழுந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு மரம் ஒன்று இருக்கு. இதனால எந்த ஃப்ளோர்ல இருந்து விழுந்துச்சு அப்படிங்கிறத போலீஸ் ஆபீசரால கணிக்க முடியல. இதனால வேற ஆங்கிள் இருந்து அந்த சிசிடிவி காட்சிகளை பார்க்கறாங்க. அப்பவுமே அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா 3 ஃப்ளோர் இருக்கிற அந்த பால்கனியோடைய காட்சிகளை அந்த மரங்கள் மறைச்சு இருந்திருக்கு. அதுக்கு மேலே இருக்கிற பால்கனியில இருந்து தான் அந்த பார்சல் விழுற மாதிரி தெரியுது. இதனால அந்த 3வது ஃப்ளோருக்கு மேலே இருக்கிற அபார்ட்மெண்ட்ஸ்ல போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்திருக்காங்க. இந்த பார்சல் கிடந்த இடத்துக்கு பக்கத்திலேயே மனிஷ்கா அப்படின்ற ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த அபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 7 ஃப்ளோர் 8 ஃப்ளோர் கிட்ட இருக்கு. இதுல 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். இப்போ எல்லா குடும்பத்தையுமே போலீஸ் ஆபீசரால இமிடியேட்டா விசாரிக்க முடியாது. இதனால இந்த சிசிடிவில கிடைச்ச எவிடன்ஸை வச்சு 3rd ஃப்ளோருக்கு மேல யாரெல்லாம் தங்கியிருக்காங்களோ, அப்படி இல்லைன்னா ரீசெண்டா யாரு பிரெக்னண்டா இருந்தாங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டை கம்ப்ளீட்டா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே அந்த சிசிடிவி காட்சிகளை நீங்க பாத்தீங்கன்னா மேல இருந்து விழும்போது அந்த பார்சல் பந்து மாதிரி எம்பி உருண்டு ஓடுறத உங்களால பார்க்க முடியும். அப்போ அந்த பிஞ்சி ஒருவேளை அந்த சமயத்துல உயிரோட இருந்திருந்தா எப்படி வலிச்சிருக்கும், எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான காட்சின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அடுத்த கட்டமா பக்கத்துல இருக்கிற ஆஷா அப்படின்ற டிபார்ட்மெண்ட்ல, அதாவது நம்ம ஊர்ல யாராவது குழந்தைகள் பிறக்க போறாங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையத்துல அங்க இருக்கிற நர்ஸ் கிட்ட நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அதே மாதிரி தான் அந்த ஊர்ல ஆஷா அப்படின்ற டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு பிரெக்னன்ட் ஆனவங்க போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து யாரு பிரெக்னண்டா இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி அந்த லிஸ்ட்லாம் எடுத்து பார்க்கறாங்க. அப்படி எடுத்து பார்த்ததுல ஒரு 10 பேர் கிட்ட காட்டி இருந்திருக்கு. அந்த 10 பேர்ல சில பேர் குழந்தைகளை பெற்று எடுத்திருக்காங்க, சில பேர் பிரெக்னண்டா இருக்காங்க. இப்போ லிஸ்ட்ல இருக்கிற அந்த 10 பேருடைய குழந்தைகளுமே ஒன்னு வயித்துல உயிரோட இருக்கு, அப்படி இல்லைன்னா வெளியில உயிரோட இருக்கு. ஆனா லிஸ்ட்லயே இல்லாத இந்த குழந்தை யாருடைய குழந்தையா இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் போலீஸ் ஆபீசருக்கு இப்போ எழ ஆரம்பிக்குது. இதை வச்சு பார்க்கும்போது இல்லீகலா யாரோ இந்த குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க, அதனாலதான் தூக்கி போட்டிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகத்தோட அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடக்கிற சமயத்துல அந்த பிஞ்சு குழந்தைய ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டாங்க அப்படின்னு சொன்னால, அந்த கவர் வந்து அமேசான்ல பார்சல் டெலிவரி பண்ணும்போது கிரே கலர்ல ஸ்டிக்கர் ஒட்டி ஒரு கவர் கொடுக்கப்படும்ல, அந்த மாதிரியான கவருக்குள்ள தான் அந்த குழந்தைய போட்டிருந்திருக்காங்க. இதனால அந்த கவர் மேல அட்ரஸுமே ஒட்டப்பட்டிருந்திருக்கு. ஆனா அந்த அட்ரஸ் மேல ரத்த கரைகள்லாம் படிஞ்சிருந்ததுனால சரிவர அவங்களுக்கு தெரியல. ஆனா அதுல இருக்கிற பார்கோடு மட்டும் போலீஸ் ஆபீசருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இதனால உடனடியாக அதை போட்டோ எடுத்து அமேசான் கிட்ட கேட்டு இது எந்த அட்ரஸ்ல இருக்கு, யார் பேர்ல இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணி பார்க்கும்போது தான் 23 வயது இருந்த ஒரு பெண்ணுடைய பெயர்ல இருக்கு அப்படின்னும் அவங்க 5th ஃப்ளோர்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. இமிடியேட்டா போலீஸ் ஆபீசர் சம்பந்தப்பட்ட அந்த பிளாட்டுக்கு போறாங்க. அப்படி போகும்போது 55 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு வயதான தம்பதியினர் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கும்போது எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார், இங்க யாரும் பிரெக்னண்டா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுடைய வீட்டில் வேற யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் 23 வயசுல எனக்கு ஒரு மகள் இருக்கா, அந்த மகளும் பிரெக்னண்டா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலுமே போலீஸ் ஆபீசருக்கு அந்த பார்கோட்ல இந்த வீட்டு அட்ரஸ்
இருந்ததுனால அந்த வீட்டை ஃபாரன்சிக் ஆபீசரை வச்சு இன்ச்சு பை இன்ச்சா ஒரு இடம் கூட விடாம பாத்ரூம், பெட்ரூம், பூஜை ரூம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய மகளுடைய ரூம்ல ஒரு பாத்ரூம் இருக்கு. அந்த பாத்ரூமுக்கு ஃபாரன்சிக் ஆபீசர் போறாங்க. அப்போ அந்த பாத்ரூமை கம்ப்ளீட்டா ரீசெண்டா கழுவி விட்ட மாதிரி இருந்திருக்கு. இதனால சந்தேகமான ஃபாரன்சிக் ஆபீசர் இமிடியேட்டா அந்த இடத்தை செக் பண்ணி பார்க்கறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த இடத்துல இருந்து சில ரத்த துகள்கள் ஃபாரன்சிக் ஆபீசருக்கு கிடைக்குது. ஃபாரன்சிக் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் லேசாக ஒரு சின்ன ரத்த துகள் கிடைச்சா போதும் அந்த வழக்கில் என்ன நடந்துச்சு, யார் குற்றவாளி அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஈஸியாக உருவிடுவாங்க. அப்படி தான் அந்த 23 வயசு இருந்த பெண்ணுடைய பாத்ரூமில் இருந்து சில ரத்த துகள்கள் கிடைச்சதுனால அதை இமிடியேட்டாக லேபுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போது அங்கே இருக்கிற 23 வயசு இருந்த அந்த பெண்கிட்ட போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையிலேயே இந்த வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா இந்த விஷயம் எதுவுமே ப்ரெஸ், மீடியா அப்படின்னு சொல்லி எதுலையுமே வராது. நீங்கள் ஒருவேளை ஒத்துக்கலைன்னா உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு நாங்கள் விசாரிப்போம். அப்போது கண்டிப்பாக உங்களுடைய ஃபேஸ் எல்லாமே மீடியாவில் வந்துடும். இதனால் நாளை பின்ன குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக அது உங்களுக்கு அவமானம் தான். அதனால் ஒருவேளை நீங்கள் இதை பண்ணியிருந்தீங்கன்னா உண்மையை ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க. அப்போது வேற வழி இல்லாமல் அந்த 23 வயது இருந்த பெண் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சு குற்றவாளி யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சிசிடிவி ரிப்போர்ட் படி பார்க்கும்போது இல்லீகலா அந்த குழந்தையை பெற்றெடுத்தாலுமே குழந்தை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஒரு இடத்துல எங்கேயாவது வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த பொண்ணு மாடியில இருந்து தூக்கி போட்டிருக்கா அப்படின்னா வேணுமுனே இந்த குழந்தைய கொலை பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவளுடைய முழு நோக்கமா இருக்கு அப்படிங்கிறது இதன் மூலியமா தெரிய வருது. இதனால அந்த பொண்ணு கிட்ட ஏன் இதை பண்ணீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் ஒரு ஷாக்கிங்கான டீட்டெயில்ஸையே கொச்சியோடைய கமிஷனர் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு கமிஷனர் கிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்திருக்கானா, நான் பண்ணப்பட்டேன், அதனால தான் நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன், இதனால என்னுடைய பெயரையோ என்னுடைய முகத்தையோ வெளியில எங்கேயுமே காட்டாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போலீஸ் ஆபீசருக்குமே அதை ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. மேற்கொண்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டபோது, திரிசூர் அப்படின்ற பகுதியை சேர்ந்த முகமது ரஃபீக் அப்படின்ற ஒருத்தனை இன்ஸ்டாகிராம் மூலியமா எனக்கு பழக்கமானுச்சு. அவன் ஒரு டான்சர். ஆரம்பத்தில் நாங்கள் நட்பா பேச ஆரம்பிச்சு நேர்ல எல்லாம் மீட் பண்ணிக்கிட்டோம். அதன் பிறகு அவன் என்ன பலவந்தமா பலாத்காரம் பண்ணிட்டான். அன்னைக்கு நடந்த அந்த கொடூரத்தால தான் நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன். 4 மாசம் வரைக்கும் எனக்கே அது தெரியல. நான் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அது கலைக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நமக்கு அவமானமா ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே சில பயம்லாம் இருந்துச்சு. சில மாத்திரைகள் கூட நான் வாங்கி போட்டு பார்த்தேன். ஆனா இந்த கர்ப்பம் களையவே இல்லை. இதனால வீட்டில் சொல்றதுக்குமே எனக்கு பயமா இருந்துச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த பிரெக்னன்சியை முழுவதுமா வீட்டுக்கு யாருக்குமே தெரியாம மறைச்சிட்டேன். அதன் பிறகு யூடியூப்ல இந்த குழந்தையை எப்படி பெற்றெடுக்கலாம், வழி இல்லாம எப்படி பெற்றெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி டுட்டோரியல் வீடியோலாம் நான் பார்த்தேன். அதன் பிறகு தான் சரியா மே 3, 2024 காலை 5 மணி வாக்கில் எனக்கு வழி எடுத்துச்சு. உடனடியாக நான் பாத்ரூமுக்கு போனேன். நான் கத்தாம வாயை பொத்திக்கிட்டு கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை பெற்றெடுத்தேன். தொடர்ந்து அந்த குழந்தைய அழ ஆரம்பிச்சுது. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம நான் குழம்பிக்கிட்டே இருந்தேன். இந்த சமயத்துல தான் 8 மணி வாக்கில் என்னுடைய அம்மா டோரை தட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை இதெல்லாம் தெரிஞ்சா கண்டிப்பா நம்ம மாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கவரை எடுத்து அதில் சுத்தி பால்கனி வழியா அங்க இருக்கிற ஒரு குப்பை தொட்டியில தான் நான் தூக்கி வீசினேன். ஆனா அது தவறுதலா நடு ரோட்லயே விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த பொண்ணு சொல்லி இருந்திருக்காங்க. இதை எல்லாத்தையுமே கமிஷனர் ஆரம்பத்துல மீடியா முன்னாடி சொல்லி இருந்திருக்காரு. ஆனா அந்த பொண்ணு சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல என்ன சந்தேகம் இருந்ததுன்னா, அந்த குழந்தை 5 மணிக்கு பிறந்திருக்கு. ஆனா இந்த குழந்தையை தூக்கி எறிஞ்சது 8 மணி. இடைப்பட்ட இந்த 3 மணி நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது தான் உண்மையான காரணங்கள் எல்லாமே வெளிவருது. 5 மணிக்கெல்லாம் அந்த குழந்தை பிறந்த உடனே அழ ஆரம்பிச்சிருக்கு. இதனால பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த அழுகையை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக துணியை எடுத்து அந்த குழந்தையோடைய வாயில் திணிச்சிருந்திருக்கா. அதன் பிறகு அந்த குழந்தையுடைய கழுத்தை இருக்க நெரிச்சு துடிக்க கொலை பண்ணியிருந்திருக்கா. இறுதியாக 8 மணி வாக்கில் அவங்களுடைய அம்மா வந்த சமயத்தில் தான் பக்கத்தில் இருக்கிற பிளாஸ்டிக் கவரை எடுத்து பால்கனியில் இருந்து தூக்கி எறிஞ்ச அப்படின்ற மாதிரி 2வது முறையாக நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே அந்த பொண்ணு சொல்லி இருந்திருக்கா. ஆரம்பத்தில் அந்த முகமது ரஃபீக் அப்படின்ற பையனால் பலாத்காரம் செய்யப்பட்டான் அப்படின்னு இந்த பொண்ணு சொன்னதனால தான் அந்த பெண்ணுடைய பெயர், போட்டோஸ் அப்படின்னு சொல்லி எதையுமே போலீஸ் ஆபீசர் வெளியிடவே இல்லை.
ஆனால் இந்த முகமது ரஃபீக் அப்படின்ற பையனை விசாரிக்கும் போது நாங்கள் 2 பேருமே நீண்ட நாட்களை காதலிச்சோம் தான், அந்த காதல்னால எங்களுக்குள்ள நெருக்கம் ஏற்பட்டுச்சு, அதனால தான் இந்த பொண்ணு கர்ப்பம் அடைஞ்சாலே தவிர நான் அந்த பொண்ணை வேணுமுனே பலாத்காரம்லாம் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். இதை பற்றி அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறான்னா, என்னை திருமணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொன்னா, அதனால தான் நானுமே அன்னைக்கு ஒத்துக்கிட்டேன், ஆனால் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே என்னை கழட்டி விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பின் நாட்களில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்துருக்கா. பட் என்ன தான் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் அந்த பொண்ணு சொன்னாலுமே அந்த குழந்தைய துடிக்க கழுத்தை நெரிச்சு இந்த பொண்ணு கொலை பண்ணியிருந்திருக்கா. இதனால் அதுவே பெரிய கிரைம் தான். அதே சமயம் இந்த பையன் மேலேயுமே சில வழக்கு பதிவுகள்லாம் பண்ணப்பட்டிருந்திருக்கு. அதன் பிறகு இந்த 2 பேரையுமே கைது பண்ணி ஜெயிலில் அடைச்சிருந்திருக்காங்க. இந்த பொண்ணு ரிச் அப்படிங்கிறதுனால பெரிய லாயர்லாம் ஹையர் பண்ணி நீதிமன்றத்தில் ஜாமீனுக்கெல்லாம் அப்பீல் பண்ணப்பட்டிருந்திருக்கு. இறுதியாக அந்த பொண்ணு கைது செய்யப்பட்ட 80 நாட்கள்லேயே கண்டிஷன் இல்லாத பெயிலில் அந்த பொண்ணு வெளியில் வந்திருக்காங்க. அந்த பையன் மட்டும் தற்போதைக்கு ஜெயிலில் கம்பி எண்ணிக்கிட்டு தான் இருக்கான். ஆரம்பத்தில் போலீஸ் ஆஃபீஸருக்கு அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவுக்குமே இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும், அவங்களுமே இன்வால்வ் ஆகியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்திருக்காங்க. இதனால் அந்த வீட்டில் வேலை பார்த்த ஸ்ரீஜா அப்படின்ற ஒரு பெண்மணியை விசாரிக்கும் போது, நான் 2 மாதத்துக்கு முன்னாடியே இந்த வீட்டில் இருந்து வேலையை விட்டு நிப்பாட்டப்பட்டேன், 9 வருஷமாக நான் இவங்களுடைய வீட்டில் தான் வேலை பார்த்தேன், யாருமே என்கிட்ட சரிவர பேச மாட்டாங்க, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், ஆனால் 2 மாதத்துக்கு முன்னாடி காரணமே இல்லாமல் 1 மாத சம்பளத்தை கூட பாக்கி வச்சுட்டு என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதே சமயம் 2 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கே வந்தாங்க, அந்த சமயத்தில் கம்ப்யூட்டர்லேயே தான் எனி டைம் உட்காந்துருப்பாங்க, வெளில கூட வரவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஸ்ரீஜா இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் படி பார்க்கும்போது இந்த பொண்ணு பெங்களூரில் இருந்திருக்கா, 2 மாதத்துக்கு முன்னாடி தான் இங்கேயே வந்திருக்காங்க. இந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்கனவே ஒன்று அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த பொண்ணு மறைச்சி பெங்களூரில் இருந்தால் ஒருவேளை தன்னுடைய நிலைமை இன்னும் சிரமமாயிடுமோ அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொந்த வீட்டுக்கே வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. பட் உண்மை என்ன அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு தான் தெரியும். தற்போதைக்கு இந்த வழக்கு கேரள நீதிமன்றத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஆரம்பத்தில் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் அன்சேஃப்டியோட சில விஷயங்கள்லாம் நடந்துருது. பட் அதுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத அந்த சமயத்தில் அவர்கள் உணர்ந்திருக்கவே மாட்டாங்க. பட் ரியாலிட்டிக்குள்ளே வரும்போது தான் எவ்வளோ பெரிய டாஸ்காக இருக்கும், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் கொடுக்கும், எவ்வளோ பெரிய பொய்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் வரும் அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு தான் அதிகமாக இருந்திருக்கும். என்னதான் இந்த பையன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கழட்டி விட்டுருந்தாலுமே முழுக்க கஷ்டப்பட்டது எல்லாமே இந்த பொண்ணு மட்டும்தான். அதுக்காக அந்த பொண்ணு அந்த குழந்தையை பெற்றுட்டு கொலை பண்ணது நான் சரின்னு சொல்ல வரல, கண்டிப்பாக அது பெரிய கிரைம் தான், மன்னிக்கவே முடியாத ஒரு கிரைம் தான். பட் இந்த விஷயம் நடக்கிறதுக்கெல்லாம் அந்த பையனுமே ஒரு முக்கிய காரணம் தான் நான் சொல்ல வரேன். ஒருவேளை அந்த பொண்ணு சொல்கிற ஸ்டேட்மெண்ட் உண்மையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது அந்த பையன் வந்து என்னை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அதனால தான் நான் அந்த பையன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், அதனால தான் நான் கன்சீவ் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உண்மையாக இருக்குன்னு வச்சுக்கிட்டா கூட இந்த பையனுமே ஒரு ஃபேக் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணதுமே பெரிய தப்பு தான். திருமணமே ஆகாத அந்த பொண்ணு கர்ப்பமாயிட்டா, அதனால் என்னுடைய கர்ப்பத்தை கலைக்கணும் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பாக போகவே முடியாது. அதுக்குமே அவங்களுக்கு பயங்கர பயம் இருந்திருக்கும். அவங்க அப்பா அம்மா கிட்டேயுமே அந்த பையன் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி இதை எதையுமே புரிய வைக்கவும் முடியாது. இதனால தான் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு முடிவை இந்த பொண்ணு எடுத்திருந்திருக்கா. இந்த 2 பேருமே தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான். இந்த மாதிரியான சில முடிவுகள் அவசரத்தில் எடுக்கும்போது அது பின்னாடி பெரிய ஆபத்துலையும் பெரிய பிரச்சனைகளை தான் உருவாக்கும் அப்படிங்கிறத இவர்களுடைய கதை மூலியமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.